குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். சே, அதே மார்னிங், அதே டைம்க்கு அலாரம், அதே டைம்க்கு காஃபி, அதே டைம்க்கு நியூஸ் பேப்பர், அதே நியூஸ் பேப்பர். ஏதாவது ஒரு சுவிட்ச் போட்டு டக்குன்னு மாற்றிட்டா ரிபி லைக் சூப்பர். இல்லைனா விளக்கெடுத்து அப்படியே தேய்ச்சி அதில் ஒரு பூதம் வந்து 3 விஷ் கேட்டால் அதுவும் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன பயம்னா, அதே விளக்கை தேய்ச்சி திருப்பி திருப்பி அதே பூதத்தை பார்த்தா அதே கடுப்பு தான் வரும். எல்லாமே அதே ருட்டீன் வந்து கடுப்பாக இருக்குது. லைஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆனோம், லைஃப் கொஞ்சம் மாறணும்னு தோணுது. ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. இந்த கம்பெனியில் பழம் தின்னு கொட்டை போட்டதுனால எல்லாரையும் தெரியும், ப்ராசஸ் தெரியும், ஒர்க் லைஃப் பேலன்ஸும் நல்லா இருக்குது. புது இடம், புது ப்ராஜெக்ட்லாம் வேலைக்கே ஆகாது. வேறு என்ன பண்ணலாம், சாப்பாடை மாற்றலாம் அப்படின்னா அதுவும் இறங்க மாட்டேங்குது. வாழ்க்கையே ஒரு விரக்தியில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால சின்னதாக ஏதாவது மாற்றலாம்னு நினச்சேன். அன்றைக்கி காஃபியை மிஸ் பண்ணலான்னு நினச்சேன். பெரிய பெரிய ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் காரணம் சின்ன சின்ன டிசிஷன்ஸ் தானே. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு பட்டாம்பூச்சி உட்கார்றதுனால வேற ஏதோ மூலையில் ஒரு புயல் அடிக்குதான். இஃப் யூ கான்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. நம்மளால் பெருசாக எதையாவது பண்ண முடியலான்னு பரவாயில்ல, சின்ன சின்னதாக மாற்றலாமே, தப்பு இல்லையே. தினம் பேசுகிற அதே ஃப்ரெண்டு கிட்ட ஆங்கிலமே கலக்காமல் ஒரே ஒரு நாள் பேசி பார்க்கலாம். ஸ்லைட்டாக பேலன்ஸ் இல்லாமல் தடுமாறுற அந்த 2 செகண்ட் ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும். ஸோ மிஸ் யோர் காஃபி.